ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சேனல் சடனாக ஸ்டாப் ஆகிடுச்சிங்க. ஸ்டாப் ஆகிடுச்சின்னா ஃபுல்லாக ஸ்டாப் ஆகலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எனக்கு எவ்வளோ வியூஸ் போகும், எப்படி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு. ஓகேவா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கன்டென்ட்டு, நான் சாங்ஸு, கன்டென்ட்டு, காமெடி, அப்புறம் மார்னிங் ரொட்டீன் அப்படின்னு நான் எல்லாமே தான் போட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ரெகுலராக வியூஸ் போயிட்டு தான் இருந்தது. ஓகேவா போயிட்டு இருந்தது. சூப்பராக போகல, ஓகேவா ஆவரேஜாக போயிட்டு இருந்தது. நான் இப்போ வந்து வீடு ஷிஃப்ட் ஆனேன். வீடு ஷிஃப்ட் ஆகும்போது அப்போ அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர வைக்க அப்படின்னு எனக்கு அந்த டைமில் நான் வந்து வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டுருந்தேன். 2, 3 வீடியோஸ் தான் நான் போடுவேன். கன்டென்ட்லாம் கொஞ்சம் கம்மியா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ கூட எனக்கு வியூஸ் நல்லா தான் போச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா, நான் இப்ப ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு. அப்ப நான் ஊருக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். ஊருக்கு போனது அப்புறம் எனக்கு சரியா வீடியோ போட முடியல. 2 நாளுக்கு ஒரு டைம் தான் வீடியோ போட்டேன். ஒரு நாள் ஃபுல்லா போட மாட்டேன். எப்பயாச்சும் விட்டு விட்டு போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடியுமே எனக்கு இந்த மாரி வந்திருக்கு. என்னன்னா, ஒரு 2 நாள் வீடியோஸ் போடலன்னா, அடுத்த நாள் போடும்போது ஸ்லோவாகும். டக்குனு அப்புறம் பிக்கப் ஆயிடும். அப்ப ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகாது. பிக்கப் ஆயிடும். அந்த மாரி சரி இதுவும் ஆயிடும் அப்படின்றதால, நான் 1 விட்டு நாளு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாரி தான் நான் வீடியோஸ் அப்பப்ப போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா, அத அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டே தான் இருந்தேன். அப்போ நான் ஒரு 1 வீக் கூட நான் விடல. ஒரு 2 நாளுக்கு ஒரு டைம், 1 நாள் போட்டுட்டு தான் இருந்தேன் வீடியோஸு. சடனா எனக்கு வியூஸே போகல. சடனா ட்ராப் ஆயிடுச்சு. ஏன்னே தெரியல. அ நான் வந்து சரி இந்த மாரி இருக்கு. நம்ம சேனல்ல ஏதாவது காப்பிரைட் இஷ்யூ இருக்குமா? அப்படின்றதால நான் ஒய்டில போய் நான் செக் பண்ணி பார்த்தேன். என்னோட சேனல் வந்து கிளியரா இருக்கு. நாங்க சேட் பண்ணோம். கஸ்டமர் கேருக்கு சேட் பண்ணப்போ, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க வந்து மிக்ஸ்டு கன்டென்ட் போடுறீங்க. ஒரே கன்டென்ட்டா போடல. ஒரே கன்டென்ட்டா போடல. குக்கிங் போடுறீங்க, டான்ஸ் போடுறீங்க, அ குக்கிங் போடுறீங்க, பாட்டு போடுறீங்க, அப்புறம் விளாக் போடுறீங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி காமெடி போடுறீங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறீங்க. அதனால உங்களுக்கு வியூஸ் போக மாட்டுது. அப்புறம் உங்களோட ரெகுலர் வியூவர்ஸ் யாருமே உங்களோட வீடியோஸ பார்க்க மாட்றாங்க. அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆனா, ஆல் பட்டன ஆன் பண்ணல. அதனால அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகல." அப்படின்னு எங்களுக்கு வந்துச்சு. ஆனா, இதுக்கு முன்னாடி எனக்கு வியூஸ் போச்சு. கொ ஓரளவுக்கு போச்சு. ஆனா, இப்போ 1000 வியூஸ் தான் போகும். ஒரு வீடியோ போட்டோம்னா 1000 வியூஸ். அது கன்டென்ட்டா இருந்தாலும் சரி, காமெடியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் 1000 வியூஸ் போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அந்த மாரி தான் இந்த 1 மந்த்தா போயிட்டு இருந்தது. நான் அப்பவே இது ஒரு வீடியோவா எடுத்து போடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு லாங் வீடியோ ஒரு 2 போட்டேன். லாங் வீடியோ போட்டேன். எனக்கு 100 வியூஸ் போச்சு. 100 வியூஸ் நான் சேனல் ஆரம்பிச்ச புதுசுல கூட எனக்கு 100 வியூஸ் போகலங்க. ஆனா 100 வியூஸ் போச்சு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அச்சச்சோ! நம்ம சேனல் ஏதோ ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆகுது நான் சேனல் ஆரம்பிச்சு. 2 வருஷமா அ நான் ஃபீல் பண்ணதில்ல. இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணதில்ல. ஆனா அத ஃபர்ஸ்ட்டு டைம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்டும் எனக்கு பயங்கர சப்போர்ட்டு. அவங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு மேல நீ சேனல் போட்டு தான் ஆகணுமா? கன்டின்யூ பண்ண போறியா? அப்படின்னு என்ன ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு அது ரொம்ப வருத்தமா போச்சு. சரி நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா, கடைசியில இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தம் எனக்கு. இந்த 2 வருஷத்துல நான் ஒரு தடவ தாங்க சேலரி எடுத்திருக்கேன். என்னோட சேனல் 1 இயர்க்கு அப்புறம் தான் என்னோட சேனல் மானிட்டைஸே ஆச்சு. அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு இது. இந்த மாரி இஷ்யூ இருந்தது. அப்புறம் சரி விடக்கூடாது. நம்ம கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னு 2 நாளுக்கு ஒரு டைம் நான் வீடியோஸ் போட்டேன். வீடியோஸ் போட்டா 200, 150, 200, 150 இதே மாரி தான் ஓடிட்டே இருக்கு. இப்ப வரைக்கும் அதே சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஆனா, இப்ப ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1000, 1000ன்னு இருந்த இடத்துல இப்போ ஒரு 2000, 3000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா 2, 3000 வந்து நான் முன்னாடி வீடியோஸ் போடும்போதே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சேனல் ஆரம்பிக்கும்போதே எனக்கு நல்லா போச்சு. அப்ப வியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற வியூஸுக்கும், இப்போ 80,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது இருக்கிற வியூஸும் அவ்வளோதான். அப்ப நான் சேனல் ஆரம்பிக்கும்போது எனக்கு அவ்வளோ வியூஸ் தான் போச்சு. அத 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 பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்த்தீங்கன்னா, டாலர் ஏறவே இல்ல. அப்படியே இருக்கு. ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு நான் ஃபர்ஸ்ட் சேலரி எடுத்து. இன்ன வரைக்கும் 2வது சேலரி எடுக்கணும்னு நெனச்சாலும் முடியவே மாட்டேங்குது. அந்த மாரி ஆயிடுச்சு. என்ன ரீசன்னே எனக்கு தெரியல. நாங்க கஸ்டமர் கேர்ட்டலாம் பேசிட்டோம். உங்களோட சேனல் கிளியரா இருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. நான் லைவ்ல இருக்கும்போது நெறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, "உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து அப்டேட்ஸ் நெறைய கேட்கும். நீங்க அப்டேட்லயே இருங்க. அப்டேட்ஸ் குடுங்க. அதனால கூட வியூஸ் போகாது." அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாரி எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்னோடது வந்து அப்டேட் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம்.
அப்போவும் வியூஸ் போக மாட்டுது. நீங்கள் சொல்லுங்கள் என்ன ரீசனாக இருக்கும், என்ன சேஞ்ச் பண்ணால் என்னோடய வீடியோஸ் போகும் அப்படின்னு. எனக்கு நிஜமாக தெரியல. உங்களை விட்டால் எனக்கு வேறு யார்கிட்டையும் கேட்கவும் தெரியல. அதனால தான் உங்களுக்கு சரி உங்கள்கிட்ட இது ஒரு வீடியோவாக போடுவோம், நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்றதுக்காக தான். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.